வணக்கம். நான் ரமேஷ் கண்ணா பேசுறேன். சொல்லுங்க. சார், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏவிஎம் அவர்கள் நம்மள விட்டு பிரிஞ்சிருக்காரு. ஆமா. ஆ. அது நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்குது. ஏன்னா, அவர் நல்ல ஹெல்த்தியா தான் இருந்தாரு அவரு. ம். எப்பவுமே அவர் ஹெல்த்தியா இருப்பாரு. ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒரு தூய மனிதரா, அத வெள்ளைங்கன்னா அவர் தான் கரெக்ட்டு. ம். நீங்க பார்த்துருப்பீங்க. அதேமாரி அவர் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாரி. எப்படின்னா, விஎன் ஜானோட சன்னு சுரேந்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆ. அவர் தான் என்னுடைய தங்கையை கல்யாணம் பண்ணியிருக்காரு, மீராவ. ஓகே. ஆமா. சுரேந்திரனும் அவரும் பிஎஸ் ஸ்கூல்ல ஒண்ணா ஸ்கூல் மேட், அவங்க 2 கிளாஸ்மேட். ஓகே, ஓகே சார். அது எத்தனையோ வருஷம் ஆச்சு. அது கிட்டத்தட்ட 1939 வச்சுங்க. அப்போ பிறந்தாருன்னா அது ஒரு 1950s அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ம். அப்போ படித்தவங்க 2 பேரும் ரொம்ப 2 ஃப்ரெண்டாக. அவர் ஒரு புக் எழுதியிருந்தார். ம். சினிமா, நானும் இருந்த சினிமா ஒரு புக் எழுதியிருந்தார். ஓகே. நானும் சினிமா ஒன்று ஒரு புக் எழுதியிருந்தார் இல்லையா? ஆ. அதில் கூட அவரை பற்றி குறிப்பிட்டு பேசியிருக்காரு. சுரேந்திரன் சுந்தின்னு சொல்லிட்டு. அது என் தங்கை கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு அது முடிஞ்சு. அப்புறம் சமீபத்தில் அவருடைய பிறந்தநாள் ஒன்று கொண்டாடும் போது தங்கை மகளுக்கு கல்யாணம். ம். அது ஒரு நிச்சயதார்த்தம் வச்சுருந்தோம் சைதாப்பேட்டை வீட்டில். ஓகே. அப்போ போய் கூப்பிட்டோம் நாங்கள். கூப்பிட்டா அவர் தானாக சைதாப்பேட்டை வீட்டுக்கு வந்துட்டார். அந்த வீட்டுக்கு ஓகே. அவ்வளோ பெரிய மனுஷன் அப்படிலாம் வருவார் எனக்கு எதிர்பார்க்கல. சும்மா போய் சொன்னோம் பழைய நண்பராச்சுன்னு. பழைய நட்பு மறக்காத ஒரு நல்ல மனிதர். அதுதான் முக்கியம். சரி, நம்ம ஏவிஎம் சார் நீங்க கடைசியா எப்போ சார் மீட் பண்ணீங்க? அதுதான் அந்த ஃபங்க்ஷனில் மீட் பண்ணது தான். அந்த ஃபங்க்ஷனில் மீட் பண்ணால் அப்புறம் தங்கைக்கு பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு. ஓகே. அதுவும் காலையிலே 6:30 உட்காந்துட்டாரு. ம். முகூர்த்தம் 8:30 மணிக்கு தான். ஆ. ஆனால் 6:30 உட்காந்துட்டாரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பண்பான மனுஷன். அப்புறம் நான் அடிக்கடி ஸ்டுடியோக்கெல்லாம் போகும்போது அவர் பார்ப்பேன், சந்திப்பேன், பேசுவேன். ஓகே. அவருக்கு அது நல்ல பழக்கம் உள்ளவர். அவர் முக்கியமாக அவர் சுரேந்திரன் ஃப்ரெண்டுன்றதுனால என் தங்கை கணவர் இல்லையா? அதனால ஜானகி அம்மா பையன் அவர். ம். அதனால ரொம்ப அன்பாக பழகுவார், பேசுவார். ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு சரியான உதாரணம் அவர். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தந்தை செய்த தொழிலை மகன் டெவலப் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பா. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தந்தை தொழிலை உண்மை கவனிக்காம போய் ரொம்ப மோசமாக தான் போய் நான் பார்த்துருக்கேன். ம். இவர் மட்டும்தான் தந்தையோட தொழிலை ரொம்ப பெரிய லெவல் ரீச் ஆகி அந்த ஏவிஎம்க்கு ஒரு பேரை வாங்கி கொடுத்துருக்கிறார் இல்லையா? கண்டிப்பா சார். சார், இப்போ அவரோட ப்ரொடக்ஷன்ல நீங்க நடிச்சிருக்கீங்க சார். பிரியமான தோழியா இருக்கு. ஒரு பிரியமான தொழில் ஒரு எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு? பெர்ஃபெக்டானா அவ்வளோ பெர்ஃபெக்ட் எவ்ரிதிங். ஷூட்டிங் போனால் ஏவிஎம் ஸ்டுடியோவில் எப்பாவது தான் ஷூட்டிங் நடக்கும். மற்றபடி வெளியூர் தான் நடக்கும் எங்களுக்கு. ம். பிரியமான தொழில் விக்ரம் சார் படம் அது. விக்ரம் சார் டைரக்ஷனில் பண்ணேன். அப்போ வெளியூர் தான் நடக்கும். ஆனால் வெளியூருக்கு வந்துடுவார் கரெக்டாக. எல்லாருக்கும் என்ன இருக்குது, வசதி இருக்கா, ஹோட்டல் நல்லா இருக்கா, சாப்பாடு நல்லா இருக்கா, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வந்துடுவார். அதே மாதிரி பேமெண்ட்லாம் சும்மா கன்று மாதிரி வந்துடும் பேமெண்ட்டு. பேங்க்கில் இருக்கிற மாதிரி நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதே மாதிரி அந்த படம் முடிஞ்ச பிறகு எங்களுடைய ஃபோட்டோலாம் அவர் ஸ்டுடியோவில் போடுவார். யாராவது நடித்தாங்க அது இன்னும் என் ஃபோட்டோலாம் இருக்கு. அதில் ஒரு பெருமை இல்லையா? ஏஎம் ஸ்டுடியோவில் நம்ம ஃபோட்டோ இருக்குது கண்டிப்பா இல்லையா? கண்டிப்பா சார். அந்த மாதிரி கலைஞர்களை ஊக்குவிக்கிறது ரொம்ப பெரிய பெரிய மனிதர் அவர். அது அப்போ தான் நமக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். அதே மாதிரி படம் போட்டு பார்த்துட்டு படம் பார்த்த பிறகு ஒரு முறை ஆஃபீஸுக்கு என்ன கூப்பிட்டு தனியாக பாராட்டி எனக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் சொன்னார், இது மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் காமெடி அப்படின்னு சொன்னார். அது ஒரு பெரிய பழக்கம். அப்புறம் நான் ரவிக்குமார் டைரக்ஷனில் சக்திவேல்னு ஒரு படம் பண்ணோம். ஓகே. அந்த படத்துக்கு அப்படி தான் படம் பார்த்துட்டு படம் போட்டுட்டு அவர் என்ன பண்ணார், படம் எடுத்த பிறகு அவங்க அப்பா அப்படி தான் படம் எடுத்தோன்னா போட்டு காட்டணும் அவருக்கு. அவர் உட்காந்து பார்ப்பார் படத்தை ரீகார்டிங் முன்னாடி. அதில் ஏதாவது காட்சிகள் எல்லாம் மறுபடியும் ரீடேக் பண்ண சொல்லுவார். அந்த மாதிரி உட்காந்து நான் டைரக்டர் ரவிக்குமார் சார், ஏஎம் சரவணன் சார் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு சில காட்சிகள்லாம் ரிமூவ் பண்ணி சில காட்சிகள் ஓகே பண்ணி அதை ரிலீஸ் பண்ணலாம். நாங்கள் அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் இன்வால்வ் ஆவார் உள்ள. காலையில் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா காலையில் ஏவிஎம் அந்த ஸ்டுடியோ பூரா ஒரு ரவுண்ட் அடிப்பார் நடந்து. அப்படி போகும்போது கையில் ஒரு பைக் மாதிரி வச்சுருப்பாரு. அதை வச்சு இந்தந்த இடத்துல இது சரியில்லை, இந்த இடத்துல க்ளீன் பண்ணணும், இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வருவார் கரெக்டாக. அந்த மாதிரி தினமும் தன் வேலையை ரொம்ப அற்புதமாக செய்கிற ஒரு மனிதர் அவர். சிறந்த உழைப்பாளி. எனக்கு அவர் என்றைக்குமே எனக்கு ஜேடி டாட்டா ஞாபகம் தான் வரும். அவர் அப்படி தான், டாட்டா அப்படி தான். அந்த மாதிரி தொழிலில் ரொம்ப முக்கியமான மனிதர் அவர். அவர் இழந்தது சினிமாவுக்கு மாபெரும் இழப்பு, சின்ன இழப்பு கூட கிடையாது. கண்டிப்பா சார். சார், இப்போ சம்பளம், இப்போ மத்த புரொடக்ஷன்ல இருக்க சம்பளத்துக்கும் இப்போ ஏவிஎம்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம், சில புரொடக்ஷன்ஸாவே சில பேர் அதிகமா கொடுப்பாங்க, சில பேர் அந்த ஒரு விஷயம் இருக்கும் சார். சம்பள விஷயத்துல அவங்க எப்படி சார்? ஏவிஎம் புரொடக்ஷன்ஸா இருக்கட்டும், சரவணன் சார் ரொம்ப பெர்ஃபெக்டா
ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. நமக்கு என்ன சம்பளமோ அதை கரெக்டாக கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வெளியில் நம்ம வாங்குற சம்பளம் அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் கொடுப்பாங்க, குறைவாக கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே. வெளியில் வாங்குற சம்பளத்தை விசாரிப்பாங்க. அது எப்படி அவங்களுக்கு நிறைய பேர் சோர்ஸ் இருக்கு இல்லையா அவங்களுக்கு, அதனால சோர்ஸ் விசாரிப்பாங்க. நம்ம ஒரு சம்பளம் சொல்லுவோம், அதுக்கு மேலே தான் கொடுப்பாரு, அது கம்மியாக கொடுக்கவே மாட்டார். அதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒர்க்கு நல்லா பண்ணணும், நல்லா ஒத்துழைக்கணும், அவ்வளோதான் மெயின். கரெக்ட் டைமுக்கு வரணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களுக்கு, அதான் முக்கியம் அவங்களுக்கு. ஓகே, ஓகே சார். ஸோ ஒரு சந்திப்பு, அவரை ஒரு முதல்ல சந்திச்சப்போ அவர் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாரா? ஏதாவது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த முடியுமா சரவணன் சார்? அவர் என்ன முதல்ல சந்திச்சது அங்கே அந்த ஜானகியம்மாவுடைய பையனுடைய பொண்ணுடைய நிச்சயதார்த்தத்துக்கு தான். ஓகே. அது சேலப்படி அப்போ என்ன தெரியும், நடிகராக தெரியும். நான் பெரியமானத்தில் நடிச்சிருக்கேன், அவர்கிட்ட காசு செக் வாங்கியிருக்கிறேன், பேசியிருக்கேன். அப்புறம் படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கும் காமெடிலாம் சொன்னார் எல்லாம். அது வந்து சினிமாத்தனமா. அப்புறம் ஃபேமிலி தனமா அங்கே மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் உட்காந்து பேசியிருந்தாரு. நீங்கள் எம்ஜிஆருக்கு சொந்தக்காரங்க எனக்கு தெரியவே தெரியாது, இவ்வளோ காலம் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்து பேசினார் அவர். அப்போதான் தெரியும் சுரேந்திரன் என் தங்கச்சி கொடுத்துருக்கேன்னு. ஜானகியம்மா சொந்தக்காரங்க நான், ஜானகியம்மா எனக்கு அத்தை பையன் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் எப்போ போனாலும் ஆஃபீஸ் போனால் எப்போ வேணால் போகலாம் அவர் ஆஃபீஸுக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், எனக்கெல்லாம் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்குது. திடீர்னு அந்த பக்கம் போனால் சார் ஒரு வாரத்தை பார்த்துறேன் சார் அப்படி. ஏன்னா அந்த பக்கம் போகிறோம் இல்லையா, ஒரு மரியாதை நிமித்தம் ஒரு விசிட் கொடுத்து போனால் உடனே அலோவ் பண்ணார். உட்காந்து வச்சு பேசி காஃபிலாம் கொடுத்துட்டு எப்படி இருக்கீங்க, எப்படி படங்கள் நல்லா போகுது, அப்புறம் வெளி படங்களை பற்றி கேட்பாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவார். அதனால மகாநடிகன் படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நடிகருக்கு சான்ஸ் எடுத்து போகும்போது வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டு போட்டுருந்தா தான் ஏவி சரவணன் நினைச்சு அனுமோகன் காலெலாம் ஊந்து அது ஒரு காமெடி சீன்லாம் இருக்கு. ஆமாம் ஆமாம் சார். ஆமாம், அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள் நமக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சார் அவர். கண்டிப்பா கண்டிப்பா சார். சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த சமயத்துல அவரோட நினைவுகளை எங்க கூட நீங்க பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல அவங்களுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். கண்டிப்பா, அவர் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இனிமே உலகத்துக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.